இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரவுண்டு 2 ரவுண்டு 3க்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியோட தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். ரவுண்டு 1ஓட ரிப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அப்டேட்டடா கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ லாஸ்டா த ஹிந்து நியூஸ் ஆர்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் 1ஆவது ரவுண்டில் சீட்டு கிடைச்சி கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். இந்த ஆர்டிக்கலை நீங்கள் படித்து பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, படித்து பாருங்கள். ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸு. நம்ம எல்லாத்துக்குமே 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டுக்கு மகிழ்ச்சியான நியூஸ் என்னன்னா, 1ஆவது ரவுண்டில் ஒட்டு மொத்தமாக 39,145 பேர் இருந்தாங்க. இதில் சீட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சது எத்தனை பேருக்கு, சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி கிடைச்சது எத்தனை பேருக்குன்னா 35,125 பேருக்கு சீட்டு கிடைச்சிச்சு. அதில் சீட்டை பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணாங்கல்ல, அவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 29,266 பேர். கன்ஃபர்மேஷன் பண்ணாமையே விட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? 5,859 பேர் கன்ஃபர்மேஷனே பண்ணலை. எந்த லெவலுக்கு கோட்டை விட்டுருக்காங்கன்னு பாருங்க. 1ஆவது ரவுண்டு மாணவர்கள் பல பேர் கோட்டை விட்டுட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 39,145 பேரில் நம்ம பார்க்கையில் ஒரு 9,879 பேர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் மிஸ் ஆகுறாங்க. அலாட்மெண்ட் வாங்குறதுலேருந்தே மிஸ் ஆகுறாங்க. அப்போ நம்ம உங்கள்கிட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 29,266 பேரில் காலேஜுக்கு போவாங்களா, டிஎஃப்சிக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் தொடங்குறேன். ஏன்னா எல்லாரும் ஐயோ சீட்டு கிடைக்காது, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், கட் ஆஃப் உயர்ந்துருச்சு, ஐயோ முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா நிறைய பேர். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா பல பேர் சீட்டு கிடைக்காதுன்னு மாணவர்களை ஏமாற்றி பல பேரை பார்த்தீங்கன்னா இந்த 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டை பயத்தில் அப்படியே பயத்தில் பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஒரு மாதிரி ஒரு உருக்கத்தில் உருக்கிட்டாங்க. அதனால இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்க. இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் இருந்தாங்க, இவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைச்சிச்சு, இவ்வளோ பேருக்கு தான் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த தப்பெல்லாம் 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டு மாணவர்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நிறைய விஷயத்த பேசலாம். நீங்கள் யாருமே இதுவரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேராமல் இருந்தால் கட்டாயமாக சேருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மாணவர்களே, இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு புரியும்படி நம்ம சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு புரியணும். என் சேனலை இவ்வளோ நாள் பார்த்துட்டு வரீங்க. இப்போ 1ஆவது ரவுண்டோட ரிப்போர்ட்டுங்கிறது த ஹிந்து அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வெளியாகிருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த டிடி நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்த இன்ஃபர்மேஷனை பற்றி பேசணும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன். பாருங்களேன், தெளிவாக நான் இங்கே போட்டேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ 1ஆவது ரவுண்டோட ரிப்போர்ட்டு. ஜென்ரலாக என்னென்ன ரிப்போர்ட் வந்திருக்கு, 7.5 ரிசர்வேஷனுக்கு என்னென்ன ரிப்போர்ட் வந்திருக்குங்கிறதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போங்க ஒட்டு மொத்தமாக 1ஆவது ரவுண்டில் இருந்தது எத்தனை பேர்? 39,145 பேர். அதில் சீட்டு அலாட் ஆனது எத்தனை பேருக்கு? அதாவது 35,125 பேர். இப்போ நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். மொத்தமாக ஜென்ரலில் சீட்டு அலாட் ஆனது எத்தனை பேருக்குன்னா 32,663 பேருக்கு தான் சீட் அலாட் ஆனிச்சு. 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ பேருக்கு சீட் அலாட் ஆனிச்சுன்னா 2,462 பேருக்கு சீட் அலாட் ஆனிச்சு. இதில் சீட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜில் நான் போய் சேர்ந்துக்கிறேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நான் காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன்பா அப்படின்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் மொத்தமாக இவ்வளோ பேர் இருந்தாங்க. அதில் காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னவங்க, சீட்டு கிடைச்சதுலேருந்து காலேஜ் போய் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னவங்க 16,558 பேர். அதே போல் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சதுலேருந்து நான் காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க 1,565 பேர். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ பேர் தான் காலேஜ் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. போவாங்களா போக மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. போனால் அவங்களுக்கு நல்லது, போகலைன்னா 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் 1ஆவது ரவுண்டில் அப்வர்டு மூமெண்ட்டில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சீட்டு கிடைச்சவங்க ஜென்ரலில் 32,663 பேரில் நான் டிஎஃப்சிக்கு போய்க்கிறேன், நான் டிஎஃப்சியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச காலேஜை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அதுலேருந்து அப்வர்டு மூமெண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,471 பேர். நான் டிஎஃப்சிக்கு போகிறேன்னு சொன்னவங்க இவ்வளோ பேர். அதே போல் 7.5 ரிசர்வேஷனில் நான் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க
இந்த 2462 பேர்ல சீட்டு கிடைச்சவங்கள நான் வந்து டிஎஃப்சிக்கு போறேன்னு சொன்னவங்க 672 பேர். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இவ்வளோ பேர் ஒட்டுமொத்தமா நீங்க பாருங்களேன், எவ்வளோ பேர் இங்க உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா 39,145 பேர் இருந்ததுல ஜென்ரல்ல 32,663 பேருக்கு சீட்டு கிடைச்சு அதுல காலேஜ்ல போய் சேர்றேன்னு சொன்னவங்க 16,558 பேரும், அதே போல டிஎஃப்சியில போய் சேர்றேன்னு சொன்னவங்க 10,471 பேர். இப்ப நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அப்படியே 7.5 ரிசர்வேஷனை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா வந்து 7.5 ரிசர்வேஷன்ல 1வது ரவுண்ட்ல இருந்தவங்க 2,662 பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைச்ச 7.5ல 2,462 பேருக்கு. காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னவங்க 1,565 பேர், டிஎஃப்சியில் போய் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னவங்க 672 பேர். இப்போதான் நம்ம வந்து பேச வேண்டியது நிறையா இருக்கு. மாணவர்களே, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் இருந்ததிலேயே நமக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த காலேஜை கன்ஃபர்மேஷன் பண்ணவங்கன்னு பார்த்தா ஜென்ரல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணதே 27,029 பேர் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மே பண்ணாம கோட்டையை விட்டுருக்காங்க. 1வது ரவுண்ட்ல எவ்வளோ பேர் தெரியுமா? ஜென்ரல்ல 5,634 பேர் கன்ஃபார்மே பண்ணல. சீட்டு கிடைச்சுமே கன்ஃபார்ம் பண்ணாம போயிருக்காங்க இவ்வளோ பேர். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இவ்வளோ கட்டாப்ல உள்ளவனும் இப்படி இருக்காங்களே, அப்ப 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு எந்த லெவலுக்கு சுதாரிப்பா இருக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கத்துல 7.5ல இந்த காலேஜ் ஜாயினிங் டிஎஃப்சி ரெண்டையுமே கூட்டினோம்னா 2,237 பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 7.5ல. அதுல 225 பேர் கன்ஃபார்மே பண்ணல. அப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, 7.5% இடஒதுக்கீட்டுல இலவச சீட்டு கிடைச்சு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இலவசமா 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கலாம். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் உங்களுக்கு 4 வருஷத்துக்கு முழு இலவசம்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணவங்க இவ்வளவு பேர் தான். கிடைச்சது வந்து 2,462 பேருக்கு. ஆனா கன்ஃபர்மேஷன் காலேஜ் போறேன் டிஎஃப்சி போறேன்னு சொன்னவங்க 2,237 பேர். அப்ப 225 பேர் இலவச சீட்டை வேணான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த ஊர்ல போய் இந்த கொடுமையை சொல்றது? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை! 225 பேர் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு? நமக்கு தான் நல்லது. 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒட்டு மொத்தமாவே 1வது ரவுண்டுல இதுவரைக்கும் நம்ம ஃபைனலா பேச வேண்டியது 29,266 பேர் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணி அலாட்மெண்ட்டை எடுத்திருக்காங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் காலேஜ் போகிறாங்களா டிஎஃப்சி போகிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த 29,266 பேரில் கோபியோட கணக்கு என்னன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 5,000 பேர் மிஸ் ஆகும். கண்டிப்பாக 25,000 பேர், 20,000லேருந்து 25,000 பேர் தான் 1வது ரவுண்டில் காலேஜில் போய் சேருவான், இல்லாட்டி டிஎஃப்சியில் போய் சேருவான். ஸோ அதனால் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு எவெல்லாம் சீட்டு கிடைக்காதுன்னு சொன்னானோ அவனுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், டேய் என்னடா இவ்வளோ பேர் இருந்தாங்க, இவ்வளோ பேர் தான்டா சீட்டே எடுத்திருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் புரிய வைங்க. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குற ஒரு மாணவர்களுக்கும் நான் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து உங்களுக்கான இப்போ இவங்கெல்லாம் பண்ண மிஸ்டேக், சீட்டு கிடைச்சி கன்ஃபார்ம் பண்ணலை, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை, இந்த மாதிரி 10,000 பேர் இப்போ நம்ம பார்க்கையில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். 39,145 பேர் 1வது ரவுண்டில் இருந்ததில் அதில் சீட்டு கிடைச்சது 35,125 பேருக்கு. அதில் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கவன் எத்தனை பேர்னா 29,266 பேர். இந்த 29,266 பேர் காலேஜில் சேருவானா டிஎஃப்சியில் சேருவானாங்கிறது இப்போ வரைக்கும் கொஸ்டினாக இருக்குது. அது ஜூலை 26ஆம் தேதி அதை பற்றி பேசலாம். சரியா? 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச லெவலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.